நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் நடித்ததே போதும், சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டக்குன்னு மியூசிக் இதாகுது, நல்லா இருக்குது. அந்த ஆளுக்கு வேர்த்து போயிருக்கிறது, பயத்தில் வேர்த்து போயிருக்கிறத கூட காமிச்சிருக்காங்க பாருங்களேன். வா தலைவா டேய் எஸ், ஒரு நேம் டீசர் இந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்க்மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடியோ எதுனா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நம்ம சியான் 62 அந்த படத்தோட ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ட்ரெய்லர்னால் ஒரு சின்ன டைட்டில் டீசர் மாதிரி. ஸோ அந்த டைட்டில் டீசர் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நேற்றுக்கு வந்து சியான் சாரோட பர்த்டே, இன்றைக்கி தான் நான் ரியாக்ட் பண்ண முடிஞ்சது. நேற்றுக்கு வந்து நம்ம தங்கலான் படத்தோட ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் இதுக்கான டைம் கிடச்சிது, அதனால் நான் இன்றைக்கி இது பண்ணுறேன். சாரி, ரொம்ப டிலேவாக தான் வரும்னு கூட நினைக்கிறேன். எடிட் பண்ணுறது கூட டைம் இல்லை, ஜஸ்ட் சாரி. ஓகே, ஸோ இந்த ட்ரெய்லர் தான், இந்த டீசர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். மூவி கிரெடிட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா டீசர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலாம். நம்ம இதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆல்ரெடி போட்டிருந்தேன், சின்ன சின்ன ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். பட் நான் டீசர் பார்க்கல, இப்போ தான் அவங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை எஸ்.யு. அருண்குமார், நம்ம சித்தா படத்தோட டைரக்டர். சித்தா தான் அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம் கிடையாது. அவருக்கூட ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து பண்ணையாரும் பத்மினியும், விஜய் சேதுபதி சாரோட சேர்ந்து. அந்த படம் கமர்ஷியல் ரீதியாக இது பண்ணல, சக்ஸஸ் ஆகலை. பட் சூப்பரான படம், ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி. அண்ட் அது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்குச்சு. பட் சக்ஸஸ்ஃபுல், ஐ மீன் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் கூட சேர்ந்து சேதுபதி படத்தை எடுத்தாங்க. அது கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ரீதியாகவும் ரொம்பவே சக்ஸஸ் ஆச்சு, கிரிட்டிக்ஸ் ரீதியாகவும். அதுக்கப்புறமா அகெயின் ஒரு படத்தில் ஜாயின் பண்ணாங்க. விஜய் சேதுபதி சாரும் அவங்களோட பையனும் நடிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு படம் பேர் சிந்துபாத், எஸ் அப்படி தான் நினைக்கிறேன், சிந்துபாத்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சிந்துபாத் படம், அந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணாங்க. பட் அதுவுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி உள்ள ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் சித்தா, அதுதான் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ். அவரோட அந்த பேரை வந்து வெளிக்கொண்டு வந்துச்சு. இப்போது அவர் வந்து சியான் 62 பண்ணுறாரு அப்படின்னோடனே அந்த ஸ்டில்ஸு, அந்த ஃபஸ்ட்டு ஒரு டீசர் மாதிரி சின்னதாக வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. இப்போது இந்த டீசர் வந்திருக்கு பேரோட. இந்த பேர் நான் நேற்றுக்கே பார்த்துட்டேன், வீரதீர சூரன். ஸோ இது வந்து பார்ட் 2. அது நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கீங்க. கைதி படம் மாதிரி தான். கைதி வந்து யாருனே தெரியாத ஒரு ஆள் திடீர்னு வந்து நின்று நடந்தது சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து செகண்ட் பார்ட்டு. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் செகண்ட் பார்ட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி உள்ளது. அவங்களோட வாழ்க்கையில் முன்னாடி நடந்தது சொல்லாமல் திடீர்னு கொண்டு வந்து நிறுத்தி இவங்களை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கைதியில் எப்படி அவன் யார் டில்லி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, அந்த டில்லின்னு சொன்னதுக்கப்புறமா அவனுக்கு ப்ரீவியஸ் லைஃப் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் கைதி 2ல் எடுக்க போகிறாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் இதுவும் வருது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஓபி வந்து தேனி ஈஸ்வர், எடிட்டர் வந்து பிரசன்னா ஜிவி, ஆர்ட் டைரக்டர் CS பாலச்சந்தர். அதுக்கப்புறம் ஓகே, யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. எல்லா டீமுக்கும் தனித்தனியாக என்னென்ன டீமு, அவங்களுக்கு கீழே யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதும் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நைஸ், நல்ல அட்டெம்ப்ட். அப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் தான் இதுக்கு மியூசிக் பண்ணுறாரு. நேற்றுக்கே மியூசிக் ஃபயர் விட்டுருந்தீங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வீரதீர சூரன் டைட்டில் டீசர். இதோட டியூரேஷன் வந்து 3 minutes 45 seconds. நல்லாயிருக்கும். 3, 2, 1 கோ. மளிகை கடை. சாப்டர் 1 வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன். அந்த கூட்டரோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லாடி பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்றாங்க. முனிய அடா அதான் நானும் சொல்றேன், முனி இல்லாம இப்ப மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. மியூசிக் பாருங்களேன், ஒரு டக்குன்னு. என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. அப்பா உருட்டு விழுந்து காய்ச்சல போடு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் போடா. ஏய், டக்கு
டக்குன்னு மியூசிக் இதாகுது, நல்லா இருக்கு. ஓ அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிற்கிற? ஓ ஓகே. ஏய் நல்லா இருக்கு இந்த மியூசிக்கு. கணக்கு எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, இன்னும் திரும்பியே தான் நிற்கிறான். சுத்தி வேற ஒன்றா இருக்கானா? அந்த ஆளுக்கு வேர்த்து போயிருக்கிறது, பயத்துல வேர்த்து போயிருக்கிறது கூட காமிச்சிருக்காங்க பாருங்களேன். அவசரப்படாதடா, ஆள் போட்டோம். இது என்னன்னு தெரியுதா? நல்லா புரியுதுடா. ஆனா இப்போ அவன் என்ன சொன்னான்னு தெரியுது? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேட்பண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போடுறானா? ஓகே. ஓ முன்னாடியே ஃபைட் நடந்திருக்கு போல இருக்கு. எடுக்கிறேன். டேய் என்னடா அண்ணே அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே பயந்துட்டான் போது. இங்க பாருங்க, இந்த வேர்த்து இருக்கிறது கூட சின்னதாக காமிச்சிருக்காங்க. டீடைலிங் தான். டேய் சொம்ப டேய் எஸ். ஏய் செம்ம. இப்போ தெரியுதா? அந்த வாய்ஸுக்கு ஒரு தனி ஒரு என்னது ஒரு வேல்யூ. நைஸ் நைஸ் நைஸ். போடு. வாவ் தலைவா. சியான் விக்ரம் வீர தீர சூரன் பாகம் 2. எஸ் காதுக்கு நெத்தி போட்டுக்கோம். நைஸ் நைஸ் செம்ம. இந்த மியூசிக் தான். 52 ரூபா வேற சோப்பு கேட்டல. அக்கா பாவம் செத்துருக்கும் போல இருக்கும். 22. ஓகே நைஸ். எஸ் குமார் பிக்சர். செம்ம 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 டீசர். ஒரு நேம் டீசர் இந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கடைசியில் 62ன்னு சொன்னது அவரோட 62 படம் வந்து 62. ஸோ அதை சொல்லியிருக்காங்க சிம்பாலிக்காக. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த 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 ஆள் வந்து ஆல்ரெடி பயந்து தான் வருவான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேர்வை இருக்கிறது நெத்தியில் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இவரோட அந்த 62 பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டீட்டெயிலிங்காக அந்த ஐ மீன் டீசர்லேயே இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது பண்ண பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விக்ரம் சார், நான் தங்கலானில் நேற்றுக்கு ட்ரெய்லர் அந்த ஒரு ட்ரிபியூட் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் நடித்ததே போதும், சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது அவங்க பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்லாம் தெரில. பட் சியான் சார் ஃபேன்ஸ்க்கு இல்லை சியான் சார் விரும்புகிறவங்களுக்கு, அவங்களுக்கு யாரும் ஹேட்டர்ஸ் இல்லை. ரொம்பவே ஜென்யூனான ஒரு ஆக்டர், எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர். எனக்குமே வந்து அவர் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்காமல் அவங்களுக்கு எதுவும் ஐ மீன் ரொம்ப உடலை வருத்தி நடிக்க வேணாம் அப்படின்றது தான் வந்து எல்லாரும் கேட்டுக்கிறது. ஏன்னா தங்கலான் டீசர்லாம் நேற்றுக்கு பார்த்துட்டு அந்த ட்ரிபியூட் வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நடிச்சிங்கன்னா போதும், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும், வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை பண்ணுற மாதிரி தான். அண்ட் மியூசிக் ஜிவி சார் இப்போது செலக்டடாக சில படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க மியூசிக்காக. ஏன்னா நடிக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்திட்டுருக்கீங்க. அந்த அந்த ஸ்பேஸை இது பூர்த்தி பண்ண மாதிரி இருக்குது. எப்படி திடீர்னு வந்து சூரரை போற்றில் ஒரு சூப்பராக கொடுத்தீங்களோ அண்ட் அதே மாதிரி இதுலேயும் நல்லா இருக்குது. இடையில அவங்களோட படத்துக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய அளவுக்கு ரீச் கிடைக்க மாட்டேனுது. பட் இதில் வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் ஆடப் அப்படின்ற மாதிரி தான் அந்த மியூசிக் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபியும் சரி, அந்த கலர் டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க விதமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது.
அவரோட அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோன் கொடுத்தது வேறு லெவல், சூப்பராக இருக்குது. தரோலி என்ஜாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ட்ரைலருக்காக வெயிட்டிங். இது ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் படம் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்மளும் கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தோம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது அதை நான் கிளியராக சொல்லிகிட்டே இருக்கேன். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி இது வந்து பார்ட் 2 தான். லைக் கைதியில் வந்து திடீர்னு நிறுத்திட்டு பார்ட் 1 வந்து அடுத்த இதில் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ப்ரீக்வல் சீக்வல்னு இருக்கும்ல, அடுத்து வரப்போகுதுன்னா ப்ரீக்வல், அதுக்கு முன்னாடி சீக்வல். ஸோ இது வந்து செகண்டுன்னே அறிவிச்சிட்டாங்க. அடுத்து வரப்போகிறது ஃபஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க் மேன் பாய்.